ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் டாப் 10 தமிழ் டப்டு கிரைம் த்ரில்லர் மூவிஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாமே தமிழ் மூவியில் இல்லாமல் வேறு மூவியில் வெளியில் வந்த ஒரு 10 திரைப்படங்கள் தான். எல்லாமே கிரைம் த்ரில்லர் மூவி தான். எல்லாமே தமிழ் டப்டுலேயே அவைலபிளாக இருக்குது. அது எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்குங்கிறதையும் அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கடைசி ஒரு 4 ஃபிலிம்லாம் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்காத ஃபிலிமாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 10ஆவதாக பார்த்திங்கன்னா 2024 வருஷம் ஜெயராம் நடிப்பில் வெளியில் வந்த ஆப்ரஹாம் ஆஸ்லருங்கிற மலையாள படம் தான். இந்த படம் தமிழ் டப்டுலே அவைலபிளாக இருக்குது. ஒரு சீரியல் கில்லரை நம்ம ஹீரோவாக இருக்கிற போலீஸ் கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தோட கதை. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சூப்பரான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி பார்க்கணுங்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 9ஆவதாக பார்த்திங்கன்னா டொவினோ தாமஸ் நடிப்பில் 2024 வருஷம் வெளியிலான அன்விசிபின் கண்டேதும்ங்கிற ஒரு மலையாள படம் தான். இந்த படத்துலேயே நம்ம ஹீரோ போலீஸாக இருப்பார். 2 கேஸை, அதாவது வேறு 2 கேஸை எப்படி சால்வ் பண்ணார் அப்படிங்கிறது தான் படத்தோட கதையாக இருக்கும். உண்மையிலே ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. மறக்காமல் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். 8ஆவதாக பார்த்தீங்கன்னா 2020 வருஷம் அதே டொவினோ தாமஸ் நடிப்பில் வெளியான ஃபாரன்சிக் படம் தான். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் யூடியூப்லேயும் உங்களுக்கு தமிழ்லே அவைலபிளாக இருக்குது. சின்ன பசங்களை கடத்தி கொள்கிற சைக்கோ கொலைகாரனை நம்ம ஃபாரன்சிக் டீமில் இருக்கிற ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, இதுதான் படத்தோட கதை. தவறாமல் பாருங்கள். 7ஆவதாக பார்த்தீங்கன்னா 2020 வருஷம் வெளியான அஞ்சன் பதிராங்கிற மலையாள மூவி தான். இது ஆஹா பிளாட்ஃபார்மில் தமிழ் டப்டுலே அவைலபிளாக இருக்குது. படத்தோட ஹீரோ ஒரு சீரியல் கில்லர், சைக்கோ கில்லரை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. படம் வேறு லெவலில் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கும். இந்த படம் ஆஹா பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேட்டிவ் க்ரைம் த்ரில்லர் மூவி வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். மஸ்ட் ட்ரை மூவின்னே நான் சொல்லுவேன். நம்ம லிஸ்ட்டில் 6ஆவதாக என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் வெளியான கோலம் அப்படிங்கிற படம் தான். ஒரு ஆஃபீஸ்லேயே முடிகிற கதை தான் இருந்தாலும் எவ்வளோ சுவாரஸ்யமாக க்ரைம் த்ரில்லராக கொடுக்க முடியுமோ அப்படி ஒரு க்ரைம் த்ரில்லராக கொடுத்துருப்பாங்க இந்த படத்தை. இதில் ஒரு கொலை நடக்குது. அதை யார் பண்ணால், ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது தான் கதை. இந்த படம் அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் படம் உண்மையிலே வேறு லெவலில் ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவியாக இருக்கும். ட்விஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். லாஸ்ட்டு வர மறக்காமல் பாருங்கள் இந்த படத்தை. நம்மளோட லிஸ்ட்டில் 5ஆவதாக என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம், அதாவது 2026 வெளியான திரீடம் அப்படிங்கிற படம் தான். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 3 கொலை, ஒரு ராபரி நடக்குது. அதை நம்ம ஹீரோவான எஸ்ஐ எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேட்டிவ் க்ரைம் த்ரில்லர் மூவி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை மறக்காமல் பாருங்கள். உண்மையிலே சிம்பிளான கதையாக இருந்தாலும் படம் வேறு லெவலில் இருக்கும். அதனால் இந்த படத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க. இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 2023 வெளியான விருபக்ஷா அப்படிங்கிற தெலுங்கு மூவி தான். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்புலேயே அவைலபிளாக இருக்குது. ஒரு வேறு லெவல் க்ரைம் த்ரில்லர் படம் தான் சொல்லுவேன். ஒரு ஹாரர் ஃபிலிம் மாதிரி தான் இந்த ஃபிலிமும். ஒருத்தர் சாகிறத நேரில் பார்க்குற அடுத்த ஆள் அடுத்த நாளை செத்து போயிடுறாங்க. அடுத்தடுத்து நிறையா மர்மமான கொலைகள் நடக்குது. இதுதான் படத்தோட கதை. நம்ம ஹீரோ அந்த கொலைகளை தடுத்து நிப்பாட்டினாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட கதை. படம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் படம் முழுக்க ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 2023 வருஷம் வெளியான செவ்வாய்க்கிழமைங்கிற படம் தான். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் ஒரு 18+ கண்டென்ட் உள்ள படம். இதுவுமே அடுத்தடுத்த கள்ளத்தொடர்பு பற்றின ஊரில் உள்ள கள்ளத்தொடர்பு பற்றின ஆட்களை கொலை பண்ணுற படம் தான். உண்மையிலே ஒரு வேறு லெவல் படம், க்ரைம் த்ரில்லர் படம். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. தனியாக பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் இது இல்லை.
அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு வேறு லெவல் க்ரைம் த்ரில்லர் படம் இந்த படம் அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தே நினச்சிக்கிடுவீங்க. கடைசியில் வர ட்விஸ்ட்லாம் வேறு லெவலில் திங்க் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 2வதா என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 2023வது வருஷம் வெளியான ஹிடிம்பாங்கிற படம் தான். இந்த படமும் ஜியோ ஹாட்ஸ்டார்லேயே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதையை கேட்டிங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க. மனுஷ ரத்தத்தை குடிக்கிற ஒரு மனுஷன், அவனை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். கடைசி கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்தளவு சரியான ட்விஸ்ட்டு இந்த படத்தில். நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக ஒன் டைமாவது பாருங்கள். கொஞ்சம் அதிகமான இரத்தக்கழனி உள்ள படம். ராவாக காட்டியிருப்பாங்க ரத்தத்தை குடிக்கிறதையே. அதனால் நீங்கள் ரத்தத்தை பார்த்தா பயப்படுவீங்கன்னா இந்த படத்தை பார்க்காதீங்க. ஒரு 18+ கண்டென்ட் உள்ள படம். தனியாக பார்க்காதீங்க. தனியாக பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்காதீங்க. 18+ கீழே உள்ளவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கவே செய்யாதீங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக உள்ள படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2026ல் வெளியான சிக்கட்டிலோ அப்படிங்கிற ஒரு படம் தான். இந்த படம் தெலுங்கு படம். ஆனால் அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்புடுலே அவைலபிளாக இருக்குது. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தையே ரேப் பண்ணி கொலை பண்ணுற ஒரு சைக்கோ கொலைகாரனை நம்ம ஹீரோயினாக இருக்கிற ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. படம் உண்மையிலே சூப்பரான க்ரைம் த்ரில்லராக இருக்கும். யாருன்னு கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டை அவிக்கக்கூடியது இவர் தானா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். உண்மையிலே ஒரு வேறு லெவல் படம். நம்ம லிஸ்ட்டில் வந்த 10 படங்களுமே ஒரு சூப்பரான க்ரைம் த்ரில்லர் மூவி தான். இதை பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒன் டைமாவது ட்ரை பண்ணுங்கள். படத்தை பார்த்தவங்க எந்த படம் வர பார்த்துருக்கீங்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.